ஹாய், குட் ஆஃப்டர்நூன். வெல்கம் டு ப்ரொஃபசர் அகாடமி. இன்னைக்கு நம்ம 29th மார்ச்சோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இனிமேல் இந்த ப்ரோக்ராமை நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அந்த அன்னைக்கு பார்த்துடலாம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு வீடியோ டிலேவா அப்லோட் ஆகும். நாளையிலிருந்து அந்த அன்னைக்கோட கரண்ட் அஃபேர்ஸ் மத்தியானத்துக்குள்ள உங்களுக்கு யூடியூப் சேனல்ல அப்லோட் ஆயிடும். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, எப்பயுமே இந்த கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க நியூஸ் பேப்பர்ல இருக்கிற கண்டென்ட்டை படிச்சுட்டு அந்த கண்டென்ட்டை பத்தியும் தெரிஞ்சுக்கணும். அந்த கண்டென்ட்ல வர்ற கீ பாடிஸ், அதாவது இப்ப இண்டெக்ஸ் பாடிஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா நம்ம படிக்கணும். ஓகேவா? இப்படிதான் உங்க கரண்ட் அஃபேர்ஸை நீங்க மேக் அவுட் பண்ணிக்கணும். டிஎன்பிஎஸ்சி ஆஸ் வெல் அஸ் உங்களோட டிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு கரண்ட் அஃபேர்ஸ் தேவைப்படுது. ஸோ அவங்க கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி தான் ஃப்ரேம் பண்ணுவாங்க. எய்தர் இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்ல இருந்து இருக்கிற ஏதோ ஒரு டீட்டெயில்ஸ் கொஸ்டினா கேட்பாங்க, இல்லைன்னா அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்ல இருக்கிற ஏதோ ஒரு பாடி இல்ல ஏதோ ஒரு இண்டெக்ஸ் அதை பத்தின டீடைல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொஸ்டினா கேட்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் உங்களுக்கு இனிமேல் கரண்ட் அஃபேர்ஸ் யூடியூப்ல இனிமேல் போக போகுது. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் நியூஸுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் நியூஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கோர் செக்டார் அப்படின்றதெல்லாம் நம்ம என்ன பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, கோர் செக்டாரோட growth வந்து 6.7% அதிகரிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? ஜான் மந்த் இது வந்து மந்த்லி இந்த அவுட்புட் வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஜான் மந்த்தை கம்பேர் பண்றதுக்கு பிப்ரவரி மந்த் ஒரு 6.7% வந்து growth ஆயிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப நம்ம இந்த கோர் செக்டார்னா என்ன, அதுக்குள்ள எது எது இருக்காங்க, அதை மெஷர் பண்றதுக்கு இண்டெக்ஸ் இருக்கா, அந்த இண்டெக்ஸை யார் ரிலீஸ் பண்றா, இந்த டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த நியூஸ்ல இன்னொரு இண்டெக்ஸை பத்தியும் பேசியிருக்காங்க, இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். ஓகேவா? இப்ப ரெண்டு இண்டெக்ஸை பத்தி பேசியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் கோர் இண்டஸ்ட்ரீஸ். ஃபர்ஸ்ட் கோர் இண்டஸ்ட்ரீஸ்னு என்னன்னு படிக்கலாம், அதுக்கப்புறம் இந்த இண்டெக்ஸ் ஆஃப் கோர் இண்டஸ்ட்ரீஸ்ங்கிறது என்னன்னு பார்க்கலாம். அந்த இண்டெக்ஸ் ஆஃப் கோர் இண்டஸ்ட்ரீஸை யார் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். அதுக்கு அடுத்து இன்னொரு இண்டெக்ஸையும் இந்த நியூஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதுக்கு பேரு இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். ஓகேவா? பார்க்கலாமா? இப்ப உங்களோட கோர் இண்டஸ்ட்ரீஸ் என்ன அப்படின்னா, இந்த 8 இண்டஸ்ட்ரி தான் இந்த கோர் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா? இந்த 8 இண்டஸ்ட்ரியை மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்ஃபார்மா மனப்பாடம் பண்ணணும். ஓகேவா? இதுக்கு இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம், CCC ஃபர்ம்ஸ். ஓகேவா? சி ஃபார் கோல், சி ஃபார் க்ரூட் ஆயில், அடுத்து சிமெண்ட், அடுத்து ஃபர்டிலைசர்ஸ், எலக்ட்ரிசிட்டி, ரிஃபைனரிஸ் அண்ட் எண்ணுக்கு நேச்சுரல் கேஸ் அண்ட் எஸ்க்கு ஸ்டீல். ஓகேவா? இந்த CCC ஃபர்ம்ஸ் அப்படிங்கிற அக்ரானிமை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா முக்கியமான 8 கோர் இண்டஸ்ட்ரி என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? இந்த 8 கோர் இண்டஸ்ட்ரிக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுக்கு பேரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் செக்டார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? எதனால இதை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்றாங்க, செக்டார் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொன்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகிற ப்ராடக்ட்ஸா தான் இருக்கும், யூஸ் ஆகிற இண்டஸ்ட்ரியா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க கோலை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க கோலை எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க, ரிஃபைன் பண்றாங்க, அதுக்கப்புறம் கோலை ப்ரொடியூஸ் பண்றாங்க. அப்படி ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட கோல் நேரா என்ன பண்ணுவாங்க, கோலை யூஸ் பண்ணி தெர்மல் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அந்த ஹீட்டை வச்சு ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் மூலமா ஸ்டீலை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். கரெக்டா? அதே மாதிரி இந்த ஸ்டீலை வச்சு நம்ம ஆப்வியஸ்லி என்னென்ன பண்ணுவோம், கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், அதாவது பில்டிங், டேம்ஸ், பிரிட்ஜஸ், இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு மிஷினரியை டெவலப் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். இந்த மிஷினரி வச்சு அல்டிமேட்டா நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் டெவலப் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற 8 இண்டஸ்ட்ரீஸும் எய்தர் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு ஃபேக்டரா இருக்குது. ஓகேவா? அதனாலதான் இந்த 8 இண்டஸ்ட்ரியை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர் அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. ஓகேவா? சோ இந்த 8 இண்டஸ்ட்ரியை இந்த ட்ரிக் மூலமா நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? இதுக்கப்புறம் இந்த இண்டெக்ஸ் ஆஃப் 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற இண்டெக்ஸ் எதை மெஷர் பண்ணுது அப்படின்னா, இந்த 8 இண்டஸ்ட்ரீஸோட அவுட்புட்டை. ஓகேவா? 8 இண்டஸ்ட்ரீஸோட அவுட்புட்டை தான் இது மெஷர் பண்ணுது. சரிங்களா? அதே மாதிரி இதுல ஹையஸ்ட் வெயிட்டேஜ் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு இண்டெக்ஸ்ங்கிறது என்ன, ஒரு வேல்யூ. ஓகேவா? இந்த வேல்யூவை இந்த 8 இண்டஸ்ட்ரீஸ் மூலமா அவுட்புட் மூலமா மெஷர் பண்ணும் போது இருக்கிறதுல எதுக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுக்குறாங்கன்னா இந்த ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ்ங்கிறது ஒன்றும் கிடையாது, உங்களோட பெட்ரோல் அண்ட் டீசல் தான். ஓகேவா? லோவஸ்ட் வெயிட்டேஜ் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஃபர்டிலைசர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? இந்த இண்டெக்ஸ் ஆஃப் 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ், இந்த ஐசிஐ யாரு ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா ஆபீஸ் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசர்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆபீஸ் இருக்கு. சரிங்களா?
இந்த ஆஃபீஸ் தான் வந்து ஆன் அ மந்த்லி பேசிஸ் இந்த இண்டெக்ஸ் ஆஃப் 8 கோர் இண்டஸ்ட்ரீஸை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? ஆன் அ மந்த்லி பேசிஸ்ன்னு சொல்லிட்டேன். இப்ப போன நியூஸ் என்ன சொல்லுது? ஜனவரி மந்த்ல இருந்து பிப்ரவரி மந்த்ல இந்த 8 இண்டஸ்ட்ரீஸோட இண்டெக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 6.7% அதிகரிச்சிருக்கு. இந்த 8 இண்டஸ்ட்ரீஸும் அவுட்புட், அதாவது போன மாசத்தை கம்பேர் பண்றதுக்கு இந்த மாசம் 6.7% அதிகமா மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த நியூஸை படிச்சோம். இந்த மாதிரி அவுட்புட்டை மெஷர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற இண்டெக்ஸ் தான் இந்த இண்டெக்ஸ் ஆஃப் 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா? இதுல முக்கியமா நீங்க அப்ஜெக்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ட்ரிபிள் சி ஃபர்ம்ஸ் எதெல்லாம் இந்த 8 கோர் இண்டஸ்ட்ரிங்கிறது நீங்க கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணது இல்லாம நம்ம இன்னொரு இண்டெக்ஸை பத்தி அங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது என்ன இண்டெக்ஸ் அப்படின்னா இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் படிச்சோம். கரெக்டா? இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், ஐஐபி அப்படின்ட்டு. இது என்ன அப்படின்னா இப்ப இந்த ஐசிஐ அப்படிங்கிறது வெறும் 8 கோர் இண்டஸ்ட்ரீஸை பத்தி மட்டும்தான் படிக்க போறோம். அந்த 8 என்னங்கிறத படிச்சாச்சு. பட் இந்த ஐஐபி அப்படிங்கிற இண்டெக்ஸ் உங்க நாட்டுல இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரீஸை பத்தியும் படிக்கும். ஓகேவா? அக்ரிகல்ச்சருக்கு அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி, பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி, இந்த மாதிரி 3 செக்டார்லயும் ஒவ்வொன்றுத்துலயும் ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கும். டெர்ஷரி செக்டார்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் சச் ஆஸ் உங்களோட ஐடி இண்டஸ்ட்ரி. அதே மாதிரி செகண்டரி செக்டார் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட ஃபேக்டரிஸ், மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் செகண்டரி யூனிட்ஸ்குள்ள வரும். ஓகேவா? அதே மாதிரி பிரைமரியில அக்ரிகல்ச்சரல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். தெரியுமா? இந்த ரைஸை வந்து ஹஸ்கெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு ஒரு ஃபேக்டரி இருக்கும், ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கும். கரெக்டா? இந்த மாதிரி 3 செக்டார்ல இருக்கிற இந்தியாவில் இருக்கிற டோட்டல் இண்டஸ்ட்ரீஸோட ப்ரொடக்ஷனை மெஷர் பண்ற இண்டெக்ஸ் தான் இந்த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். ஓகேவா? இந்த 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ்ங்கிறது வெறும் 8 இண்டஸ்ட்ரி பற்றி மட்டும்தான் மெஷர் பண்ண போறோம். இது ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. என்னன்னா இந்த ஐஐபியில கிட்டத்தட்ட 40% ப்ரொடக்ஷனை கான்ட்ரிபியூட் பண்றது இந்த 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் தான். புரியுதா? இந்த 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் தான் இந்த மொத்த இண்டஸ்ட்ரியிலேயே இந்த 8 இண்டஸ்ட்ரி தான் கிட்டத்தட்ட 40% மேனுஃபேக்சரிங்ல கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் தான். அப்ப யோசிச்சு பாருங்க இந்த 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் எவ்வளவு முக்கியம் அப்படின்ட்டு. ஓகேவா? சரி, இந்த ஐஐபிக்குள்ள வருவோம். நான் சொன்ன மாதிரி இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரீஸும் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றாங்கிறத மெஷர் பண்றது தான் இந்த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்ங்கிறது இருக்கு. இந்த இண்டெக்ஸை யாரு ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா, முதல்ல ஒரு இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை யாரு ரிலீஸ் பண்றாங்கிற கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேவா? ரிலீஸ்டு பை நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ். ஓகேவா? உங்க என்எஸ்ஓ. அந்த என்எஸ்ஓ எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படின்னா மினிஸ்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகேவா? எம்ஓஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். இந்த பாடிக்கு கீழே என்எஸ்ஓ, நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃபீஸ் இருக்கு. அவங்க தான் இந்த ஐஐபியை ரிலீஸ் பண்றாங்க. ஓகேவா? உங்க ஐசிஐ யார் ரிலீஸ் பண்றா? நான் சொன்ன மாதிரி ஆஃபீஸ் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசர்ஸ்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கு. அந்த ஆஃபீஸ் தான் ரிலீஸ் பண்றாங்க. ஓகேவா? இந்த நியூஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இவ்வளவுதான். இதை தாண்டி நீங்க டீட்டெயில்டா இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. திஸ் இஸ் இனஃப். ஓகே, அடுத்து செகண்ட் செட் ஆஃப் நியூஸ் என்ன அப்படின்றத பார்த்தலாம். ஆப்ஸ்பா அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. இந்த சட்டத்தை ஏற்கனவே வந்து நாகாலாந்துலயும் அருணாச்சல் பிரதேஷ்லயும் நடைமுறையில இருக்குது. ஓகேவா? இந்த ஆப்ஸ்பாங்கிற சட்டம் என்ன அப்படிங்கறத நான் பார்க்கலாம் பின்னாடி. இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஆப்ஸ்பாங்கிற ஒரு சட்டம் நாகாலாந்துலயும் அருணாச்சல் பிரதேஷ்லயும் நடைமுறையில இருக்கு. அப்படி நடைமுறையில் இருக்கிற சட்டத்தை இன்னும் 6 மாச கால அளவு நீட்டு வச்சுட்டாங்க. புரிஞ்சா? இன்னும் 6 months அடிஷனலா இன்னும் இந்த ஆக்ட் வந்து நடைமுறையிலேயே இருக்கும் அப்படின்ட்டு 6 மாச காலம் அதை நீட்டி வச்சுட்டாங்க. ஓகேவா? இதுதான் இந்த நியூஸ் சொல்லுது. இப்ப இந்த ஆப்ஸ்பானா நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேவா? ஆப்ஸ்பா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட். இது 1958 போடப்பட்ட சட்டம். ஓகேவா? சரி, 1958 தான் இந்தியாவில முதல் முறையை அதை யூஸ் பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதுக்கு முன்னாடியே பிரிட்டிஷ்கார ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது 1942 காந்தி குவிட் இந்தியா மூவ்மெண்ட் லான்ச் பண்றாரு. கரெக்டா? காந்தி எதுக்காக அந்த மூவ்மெண்ட் லான்ச் பண்ணிருப்பாரு? ஏன்னா பிரிட்டிஷ்கார இந்தியாவில இருக்கிறதுனால ஜப்பான் இந்தியாவை அட்டாக் பண்ண பாக்குறான். ஓகேவா? அதனால காந்தி என்ன நினைக்கிறாரு, ஏற்கனவே பிரிட்டிஷ்காரன் இருந்து நம்ம விடுதலை வாங்குறதுக்கு 200 வருஷம் ஆயிடுச்சு.
இப்ப பிரிட்டிஷ்காரனை அடிக்கிறதுக்காக நம்ம நாட்டுக்குள்ள ஜப்பான் வந்துட்டான் அப்படின்னா நம்ம நாட்டுக்குள்ளேயே உட்காந்துக்குவான். அவனை விரட்டுறதுக்கு திரும்பி இன்னும் பல வருஷ காலம் நம்ம அவன்கிட்ட போராட்டம் பண்ண வேண்டியதா இருக்கும். அதனால பிரிட்டிஷ்காரர் இருக்கிறதுனால தான் நீ வர பாக்குற, பிரிட்டிஷ்காரர் எங்க நாட்டுல இருந்து வெளியே போயிட்டா நீ ஜப்பான் வந்து எங்க நாட்டுக்குள்ள வர பார்க்க மாட்டேல, அதனால பிரிட்டிஷ்காரன் உடனடியா இந்தியா விட்டு வெளியேறு அப்படின்ட்டு ஒரு மூமெண்ட்டை லான்ச் பண்றாரு. அதுக்கு பேர் தான் இந்த குவிட் இந்தியா மூமெண்ட். இந்த குவிட் இந்தியா மூமெண்ட்ல போராடுற லீடர்ஸ்க்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட சட்டம் தான் இந்த ஆஸ்பா சட்டம். ஓகேவா? பிரிட்டிஷ்காரன் பயன்படுத்தி இருக்கான். இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ஸ் யார் யாரெல்லாம் போராட்டம் பண்றாங்களோ அவங்கள கைது பண்றதுக்கும் அவங்கள சுட்டுக் கொல்றதுக்கும் பயன்படுத்தப்பட்ட சட்டம் தான் இந்த ஆஸ்பா சட்டம். ஓகேவா? பிரிட்டிஷ்காரன் வெளியே கிளம்பிட்டான், இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, இந்த சட்டத்து மூலமா இந்தியர்களுக்கு எதிராக ஒரு இந்த கொடுமையான சட்டத்தை இன்னும் நடைமுறையில வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகேவா? அப்படி என்ன சார் கொடுமையான நடைமுறை அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், ரொம்பவே கொடுமையான நடைமுறை தான். இந்த சட்டம் எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல எல்லாம் நடைமுறையில இருக்குதோ அந்த ஸ்டேட்ல சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆயிரும். சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம நாட்டுல சாதாரணமா இருக்கும் பாத்தீங்களா, நம்மலாம் தான் சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே இருக்கோம்னு அர்த்தம். அப்படின்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட யாரு வந்து சிவிலா அட்மினிஸ்டர் பண்றா? ஆப்வியஸ்லி உங்க கலெக்டர். பொலிட்டிக்கல் ஹெட்டா எம்எல்ஏ எம்பி இந்த மாதிரி இருக்காங்க. இப்ப நீங்க தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை நேரா அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ஆஜர்படுத்துவாங்க. கோர்ட் நீங்க தப்பு செஞ்சதை நிரூபிச்சிட்டாதான் உங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியும். இதுதான் சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த மாதிரி நடைமுறை கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிட்டு அதுக்கு பதில் என்ன சார் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிலிட்ரி அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துடும். ஓகேவா? மிலிட்ரி அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துடும். சரி, மிலிட்ரி அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்ன பண்ணுவாங்க, அப்படி என்ன கொடுமை பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிலிட்ரி அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல ஒரு கமாண்டிங் ஆஃபீஸர் தான் தலைமை தாங்குவார். உங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எம்எல்ஏ எம்பி பேச்செல்லாம் இனிமேல் எடுபடாது. ஓகேவா? இதுக்கு மேல ஒரு கமாண்டிங் ஆஃபீஸர், ஒரு மிலிட்ரியை சேர்ந்த பெரிய ரேங்க்ல இருக்க ஒருத்தர் தான் அந்த ஏரியாவோட ஹெட்டா இருப்பாரு. இப்ப இவருனாலையும் அந்த ஆர்ம்டு போர்சஸ்னாலையும் என்ன பண்ண முடியும்னா, என் மேல தப்பு இருக்கா இல்லையான்றதை விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன சுட்டு கூட கொண்டுக்கலாம். புரியுதா? இப்போ எவனோ ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான்னா தான் நம்ம நாட்டுல எல்லாம் வந்து கோர்ட்ல ஆஜர்படுத்தி நிரூபிச்சதுக்கு அப்புறம் தான் தண்டனை கொடுப்பாங்க. பட் இந்த மிலிட்ரி அட்மினிஸ்ட்ரேஷன் எங்கெங்கெல்லாம் நடைமுறையில இருக்கோ அங்க என்ன பண்ணலாம்னா, இந்த தப்பை விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே அவனை சுட்டு கொன்னுக்கலாம். ஓகேவா? நீங்க அந்த ஆர்மி ஆபீசர் மேல எந்த ஒரு கேஸுமே போட முடியாது. ஓகேவா? இதுதான் மிலிட்ரி அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த சட்டம் எங்கெங்கெல்லாம் நடைமுறையில இருக்கோ அங்கெங்கெல்லாம் இந்த மிலிட்ரி அட்மினிஸ்ட்ரேஷன் நடைமுறைக்கு வந்துடும். நடைமுறைக்கு வந்துட்டா இப்படிப்பட்ட கொடுமையான சில விஷயங்களை இவங்க பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ஆஸ்பா சட்டம். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேவலமான நிறைய ஸ்டேட்ஸ்ல, ஆக்சுவலி சொல்ல போனா இது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல தான் அடிக்கடி நடைமுறையில இருக்கும். ஏன் அப்படின்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல நிறைய செப்பரேட்டிஸ்ட் அதிகமா இருப்பாங்க. செப்பரேட்டிஸ்ட் அப்படின்னா யாரு அப்படின்னா, பிரிவினைவாதிகள். அதாவது இந்தியாவில இருந்து எங்க ஸ்டேட்டை தனியா பிரிச்சு கொடுத்துரு, நான் தனி நாடா போய்க்கிறேன், இந்த மாதிரி எனக்கு தனி நாடு கோரிக்கை வச்சிருக்கிறவங்க எல்லாம் செப்பரேட்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. நார்த் ஈஸ்ட்ல இந்த மாதிரி செப்பரேட்டிஸ்ட் பிரின்சிபல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்களை அடக்கிறதுக்காக, இவங்களை சுட்டுக் கொள்றதுக்காக நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல அடிக்கடி இந்த சட்டத்தை அமல்படுத்துவாங்க. ஓகேவா? இப்ப கூட படிச்சோம் பாத்தீங்களா, நாகாலாந்துலயும் அருணாச்சல் பிரதேஷ்லயும் ஏற்கனவே இந்த சட்டம் நடைமுறையில இருக்கு, அது 6 மாச கால அளவு நீட்டி வச்சிட்டாங்க அப்படின்னு படிச்சோம். கரெக்டா? ஓகே. ஏதோ ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்கா இதனால, இந்த சட்டத்தினால அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், நடந்திருக்கு. 2000 மணிப்பூர்ல இந்த சட்டத்தை போட்டாங்க. ஓகேவா? மணிப்பூர்ல சட்டத்தை போட்ட போது நான் என்ன சொன்னேன், அப்ப இந்த சட்டத்தை போட்டாங்கன்னா என்ன ஆகும், சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் மணிப்பூர்ல கேன்சல் ஆகி மிலிட்டரி அட்மினிஸ்ட்ரேஷன் நடைமுறைக்கு வந்துருச்சு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, மாலோ அப்படின்ட்டு மணிப்பூர்ல ஒரு சின்ன இடம் இருக்கு. ஓகேவா? இந்த மாலோல இந்த மிலிட்டரி அதிகாரிகள்லாம் சில பேர்த்த கொல்றதுக்காக ஷூட் அவுட் பண்றாங்க. இந்த ஷூட் அவுட்ல 10 சிவிலியன்ஸ் இறக்குறாங்க. அமைதியான வழியில சும்மா நின்று இருந்த ஒருத்தங்களை 10 பேர்த்த கொண்டு போடுறாங்க. ஓகேவா? இப்படி ஒரு கொடுமையான நிகழ்வு 2000 மணிப்பூர்ல நடந்துச்சு. ஓகேவா? சரி, இந்த 10 பேர்த்த சிவிலியன்ஸ், அப்பாவி சிவிலியன்ஸை கொண்டுட்டாங்கல்ல, அதுக்காக இந்த கொன்ன ஆர்மி ஆபீசர்ஸ் மேல கேஸ் எல்லாம் போடவே முடியாது. ஓகேவா? அந்த ஆர்மி ஆபீசர்ஸை ப்ரொடெக்ட் பண்ற சட்டம் தான் இந்த சட்டம். புரியுதா? இந்த 10 சிவிலியன்ஸை கொண்டுட்டாங்க, இதுக்காக உண்ணாவிரத போராட்டத்துல இறங்குறவங்க பேர் தான் இந்த இரோம் ஷர்மிளா. இவங்களை பத்தி நீங்க எதர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூஸ்ல எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. கிட்டத்தட்ட 500 வீக்ஸ் சாலிட் ஃபுட்டே சாப்பிடாம இருந்தாங்க. வெறும் குளுக்கோஸ் மட்டும் ஏறிக்கிட்டே இருந்துச்சு. 500 வாரம் ஒருத்தங்க சாப்பிடாமையே இந்த சட்டங்கிறது தவறான சட்டம், இந்த சட்டத்தை கண்டிப்பா தூக்கியே தீரணும் அப்படின்ட்டு போராட்டத்துல இறங்கி இருந்தவங்க தான் இந்த இரோம் ஷர்மிளா. இந்த இரோம் ஷர்மிளா ஆக்சுவலி மணிப்பூர்ல வந்து எலெக்ஷன் எல்லாம் நின்னாங்க. ஆனா நம்ம மக்கள் வந்து என்னைக்கு நோட்டுக்கு தான் ஓட்டு போடுவோமே தவிர்த்து இந்த நல்லவங்க நமக்காக போராடி இருக்காங்களே இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஓகேவா? ஈரோம் ஷெர்மிளா ஆப்வியஸ்லி பயங்கரமான தோல்வி அடைஞ்சாங்க அந்த எலெக்ஷன்ல. ஓகேவா? இதுதான் இந்த சட்டம், ஆஸ்பா சட்டம். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் நியூஸ் போலாமா?
அடுத்து ஆஹ் இது என்ன நியூஸ் அப்படின்னா, சரி நியூஸை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படிங்கிற ஒரு பாடி அரவிந்த் கெஜ்ரிவாலை அரெஸ்ட் பண்றாங்க. எதுக்காக அரெஸ்ட் பண்றாங்கன்னா, 2021ல டெல்லி கவர்மெண்ட் எக்ஸைஸ் பாலிசி அப்படின்ற ஒரு பாலிசியை கொண்டு வராங்க. அது என்ன சார் எக்ஸைஸ் பாலிசி அப்படின்னா, மதுபான கொள்கை. ஓகேவா? மதுபான கொள்கை எக்ஸைஸ் பாலிசின்னு ஒரு பாலிசியை கொண்டு வராங்க. இந்த பாலிசி என்ன சொல்லுது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட கடைகளை கவர்மெண்ட் கிட்ட இருந்து பிரைவேட்டுக்கு மாத்துறாங்க. ஓகேவா? இது அந்த ஸ்டேட்டோட ஒரு எக்ஸைஸ் பாலிசி. எப்படி உங்க தமிழ்நாட்டோட எக்ஸைஸ் பாலிசி என்ன சொல்லுது? பிரைவேட் பிளேஸே கிடையாது ஒயின் ஷாப்பை பொறுத்த வரைக்கும். எல்லாமே டாஸ்மாக்ங்கிற கவர்மெண்ட் ஏஜென்சி தான் நடத்தும் அப்படின்றது தமிழ்நாட்டோட எக்ஸைஸ் பாலிசி. அந்த மாதிரி டெல்லி கவர்மெண்ட் 2021ல ஒரு மதுபான கொள்கை கொண்டு வராங்க, எக்ஸைஸ் பாலிசி கொண்டு வராங்க. அந்த எக்ஸைஸ் பாலிசியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு 200 கடைகளை கவர்மெண்ட் கிட்ட இருந்து பிரைவேட்டுக்கு மாத்துறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பாலிசி தான் அந்த எக்ஸைஸ் பாலிசி. ஓகேவா? இந்த பாலிசியில அரவிந்த் கெஜ்ரிவால் பிரைவேட் பிளேயர்ஸ்க்கு கொடுக்கறதுனால சில ஸ்கேம் பண்ணிட்டாரு, சில ஊழல்ல ஈடுபட்டு இருக்காரு, அதனால கவர்மெண்ட்டுக்கு இவ்வளவு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அரவிந்த் கெஜ்ரிவாலை அரெஸ்ட் பண்ணிருச்சு. ஓகேவா? இந்த பிரைவேட் பிளேயர் யாரு வந்து இவர் காசு கொடுத்தாங்களோ அவரு தான் இந்த அரபிந்தோ ஃபார்மா. ஓகேவா? இவர் அப்ரூவரா மாறிட்டாரு. இந்த அரபிந்தோ ஃபார்மாங்கிற நான் தான் வந்து இந்த பிரைவேட் என்கிட்ட 200 கடை மாத்துறதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் என்கிட்ட காசு வாங்கிட்டு எனக்கு போட்டு கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி இவரு இந்த அரபிந்தோ ஃபார்மாவை சேர்ந்த சரத் ரெட்டி அப்ரூவரா மாறிடுவாரு. இவரோட ஸ்டேட்மெண்ட்டின் அடிப்படையில தான் அரவிந்த் கெஜ்ரிவால் ஸ்கேம் பண்ணியிருக்காங்கிறத கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கிளைம் பண்றான். ஓகேவா? இப்ப இந்த கேஸ் நடந்துட்டு இருக்குது. இந்த கேஸ்ல கெஜ்ரிவாலோட தரப்பு வழக்கறிஞரா அவரை ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஆக்சுவலி பிஏபிஎல் படிச்சவர். ஸோ ஹி ஹாஸ் த கேப்பபிலிட்டி டு பி அ லாயர் இன் த கோர்ட். ஓகேவா? இவரு கோர்ட்ல இவரை ரெப்ரசென்ட் பண்ணி வாதாடிட்டு இருக்காரு. அப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ங்கிறது பிஜேபியோட ஒரு கைக்கூலியா தான் செயல்பட்டு இருக்காங்க. இவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட இண்டிபெண்டன்சி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சரத் ரெட்டிங்கிற ஒருத்தர் வந்து எப்படி அப்ரூவரா மாற வச்சாங்கன்னு நினைக்கிறீங்க? சரத் ரெட்டிங்கிறது ஊழல் பண்ணிட்டாரு. ஓகேவா? ஊழல் பண்ண உடனே இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் டைரக்டா சரத் ரெட்டிட்ட போய் உங்களை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி பயப்படுத்துறாங்க. இந்த பயப்படுத்தின கொஞ்ச நாள்லயே சரத் ரெட்டியோட கம்பெனி சார்பா பிஜேபிக்கு எலக்டோரல் பாண்ட்ஸா 55 crores டொனேட் பண்றாரு. டொனேட் பண்ணி முடிச்ச உடனே அவருக்கு பெயில் கொடுத்துட்றாங்க. அப்ப இதுலயே உங்களுக்கு நல்லா தெரியுது, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கும் பிஜேபிக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி எப்படி சரத் ரெட்டிட்டு இருந்து காசை லூட் பண்ணணும்னு நினைச்சாங்களோ, என்னையும் இந்த கேஸ்க்குள்ள என்னை வந்து குற்றவாளி மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி இந்த எலெக்ஷன் டைம்ல என்னோட பேரை சிதைக்க பாக்குறாங்க. இந்த மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்காரு. சரியா? அதே மாதிரி இந்த இன்னும் 2-3 பேர் எனக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சொல்றாங்க. ஆனா அந்த 2-3 பேரும் ஸ்டார்டிங் எடுத்தோடனே என் பேரை சொல்லல. அவங்க கிட்ட என் பேரை சொல்ற வரைக்கும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்களை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து என் பேர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அண்ட் பிஜேபி 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு எனக்கு எதிராக சதி பண்றதுக்காக இந்த வேலையை பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி கோர்ட்ல வாதாடி இருக்காரு. ஓகேவா? இதுதான் இந்த நியூஸ். இப்ப நம்ம ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க இதுல இருந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, முதல்ல என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ங்கிறது என்ன பாடி அப்படின்றத பார்க்கணும். ரெண்டாவது, நான் இன்னொரு விஷயம் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? சரத் ரெட்டிய தப்பு பண்ணவர்னு கண்டுபிடிச்சிட்டாங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். உடனே சரத் ரெட்டி என்ன பண்றாரு? எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமா 55 கோடி ரூபாயை பிஜேபிக்கு டொனேட் பண்றாரு அப்படின்னு சொன்னோம். கரெக்டா? அப்ப இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ்னா என்னன்னு தெரியும். ஓகேவா? இது ரெண்டும் ஹாட் நியூஸா போயிட்டு இருக்கு, எலக்டோரல் பாண்ட்ஸும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும். இப்ப அதுதான் நம்ம என்னன்னு பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட், உங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை பத்தி நீங்க என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது 1956ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஏஜென்சி. ஓகேவா? டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ கீழே இயங்கிட்டு இருக்குது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ. ஆப்வியஸ்லி இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ எந்த மினிஸ்டரி கீழே வரும்? மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே வரும். ஓகேவா? 1956ல ஸ்டார்ட் பண்றாங்க இந்த ஏஜென்சி. இந்த ஏஜென்சி என்ன வேலை பார்க்க போறாங்க அப்படின்னா, எக்கனாமிக் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. எக்கனாமிக் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அப்படின்னு சொல்றாங்க. இவங்களோட வேலை என்ன அப்படின்னா, இந்த நாட்டுல நடக்கிற ஏதோ ஒரு ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயமோ இல்ல காசு சம்பந்தப்பட்ட மோசடி விஷயமோ இருந்துச்சுன்னா அதுல இடி, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் டைரக்டா தலையிட்டு அதுக்கான நீதியை தேடி தருவாங்க. அவங்க அரெஸ்ட் பண்ணிக்கலாம், அவங்கள விசாரிச்சுக்கலாம். இந்த மாதிரி மொத்த அதிகாரமும், காசு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் மொத்த அதிகாரமும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு இருக்குது.
ஓகேவா? இவங்க மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளும் இருக்குது. என்னன்னா ரூலிங் கவர்மெண்ட் யாரோ அவங்க சொல்ற பேச்ச கேட்டு ரொம்ப ஆடுவாங்க. இவங்களுக்குன்னு தனியா இண்டிபெண்டன்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன்னொன்னு சொல்லலாம். மீனாட்சி அப்படின்ட்டு பார்லிமெண்ட்ல பிஜேபி கட்சியை சேர்த்து ஒரு மினிஸ்டர் இருக்கிறாங்க. ஓகேவா? மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஆக்சுவலி அவங்க. அவங்க ஒருக்க என்ன சொல்றாங்கன்னா, ஆப்போசிட் எதிர்க்கட்சி தலைவர் பிஜேபி கண்ணாமண்ணன் திட்டுறாரு பார்லிமெண்ட்ல. அதுக்கு இந்த மீனாட்சி மேடம் எந்திரிச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ரொம்ப பேசிட்டு இருக்கிறீங்க. இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள உங்க வீட்டுக்கு முன்னாடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் வந்து நிற்பாங்க அப்படின்ற மாதிரி பயம் காட்டுறாங்க. இப்ப தெரியுதா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரோட நெகட்டிவ் பாயிண்ட் உங்களுக்கு என்ன அப்படின்ட்டு? இண்டிபெண்டா செயல்படாம எந்த கட்சி ஆட்சியில இருக்கோ அவங்களுக்கு ஃபேவர் பண்ற மாதிரி இவங்க செயல்பட்டு இருக்காங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலும் இதே குற்றச்சாட்டை தான் சொல்றாரு. ஓகேவா? என் மேல தப்பே கிடையாது. ஆனா என் மேல தப்பு நான் தப்பு பண்ணதா ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி இந்த எலெக்ஷன் டைம்ல என் பேரை கெடுக்க பாக்குறாங்க. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ங்கிறது ஒன்றும் கிடையாது, பிஜேபியோட ஒரு கைக்கூலி அந்த மாதிரினா அரவிந்த் கெஜ்ரிவால் கிளைம் பண்றாரு. இதுதான் நீங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்கான விஷயங்கள். வேற எதுவுமே தேவையில்லை. ஓகேவா? அடுத்து எலக்டோரல் பாண்ட்ஸை பத்தி போலாம். எலக்டோரல் பாண்ட்ஸை பத்தி பக்கத்துல ஒரு நியூஸ் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, முதல்ல எலக்டோரல் பாண்ட்ஸ்னா என்னன்னு படிப்போம், அதுக்கப்புறம் அது சம்பந்தப்பட்ட நியூஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். எலக்டோரல் பாண்ட்ஸ்ங்கிறது ஒன்றும் கிடையாது. அத பேரர் பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரர் பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ்ங்கிறது என்னன்னா, பிஜேபி கவர்மெண்ட் 2018ல இந்த எலக்டோரல் பாண்டுங்கிற ஸ்கீமை கொண்டு வரான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப நான் தான் ஏன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? எனக்கு பிஜேபி மேல ஐம் பிக் ஃபேன் ஆஃப் பிஜேபின்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுவேன்னா நேரா எஸ்பிஐக்கு போவேன். ஓகேவா? எஸ்பிஐல எல்லா பிரான்ச்சும் கிடையாது, வெறும் 29 பிரான்ச்சுக்கு மட்டும் தான் போக முடியும். ஓகேவா? எஸ்பிஐக்கு போயிட்டு எலக்டோரல் பாண்ட்ஸ்ன்ற ஒரு விஷயத்த வாங்குறேன். ஓகேவா? எவ்வளவு இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் கொடுத்து வாங்க முடியும் அப்படின்னா, மினிமமா 1000 ரூபாய். 1000 ரூபாய் பாண்டை வாங்கலாம். மேக்சிமமா 1 crore ரூபி பாண்டை வாங்கலாம். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ணிடுறேன், பாண்டை வாங்கிடுறேன். எனக்கு இது ஏக்கு எனக்கு இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் எஸ்பிஐ போய் வாங்குறேன் தெரியுமா? இந்த எஸ்பிஐ வாங்கும் போது என்னோட டீடைல்ஸ் மொத்தமா எஸ்பிஐ கொடுத்துருவேன். இந்த மாதிரி இன்னாரு என்னோட ஆதார் கார்டுல இருந்து எல்லா டீடைல்ஸ் கொடுத்துதான் இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் வாங்குவேன். ஆனா இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ்ல உங்க பேரே இருக்காது. ஓகேவா? சோ இந்த எலக்டோரல் பாண்ட்ஸோட பியூட்டியே இதுலதான் இருக்கு. அனானிமஸ். ஓகேவா? இப்ப இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ்ல என்னோட பேர் இருக்காது. வெறும் 1000 ரூபாய் எலக்டோரல் பாண்ட் ருபீஸ் 1000 rupees அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ உங்க செக் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். செக்கும் ஒரு பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஆனா செக் மேல உங்க பேர் இருக்கும். யாரு வாங்குறாங்க, இது யாருக்கு கொண்டு போய் செலுத்த போறோங்கிற மாதிரி செக்ல பேர் இருக்கும். ஆனா உங்க எலக்டோரல் பாண்ட்ஸ்ல இப்ப ஏங்குற ஒரு பர்சன் எலக்டோரல் பாண்ட் ஒரு 1000 ரூபாய் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1000 ரூபாய்க்கான எலக்டோரல் பாண்ட்ல என்னோட பேரே இருக்காது. ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ணுவேன், வாங்கிட்டேன். நான் ஒரு 1000 ரூபாய்க்கான பாண்ட் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் நேரா பிஜேபி ஆபீஸ்க்கு போயிட்டு பிஜேபி ஆபீஸ்ல அந்த எலக்டோரல் பாண்டை தூக்கி போட்டு வந்துருவேன். ஓகேவா? இந்த பிஜேபி என்ன பண்ணுவான்னா நேரா எஸ்பிஐ பேங்க்குக்கு போய் அந்த பாண்டை காட்டி அந்த 1000 ரூபாய் அவன் வாங்கி வச்சுக்கலாம். ஓகேவா? சோ பிஜேபிக்கும் தெரியாது, வெளியாளுக்கும் தெரியாது இந்த மாதிரி ஏங்குற ஒரு ஆள் தான் இந்த 1000 ரூபாய் டொனேட் பண்ணா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அது அனானிமஸ். அந்த அந்த எலக்டோரல் பாண்ட்ல பேரே இருக்காது. ஓகேவா? இப்படிப்பட்ட ஸ்கீமை உங்க மோடி கவர்மெண்ட் லான்ச் பண்றாங்க. சரியா? இதுதான் எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம். இதுல என்ன நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் இந்நேரம் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட். நான் வந்து டைரக்டா வெளியே வந்து என் பேர் வெளியே தெரிஞ்சிரும் அப்படின்னா நான் பயப்படுவேன். ஒரு கட்சிக்கு நான் காசு கொடுக்கறதுக்கு நான் பயப்படுவேன். ஏன்னா என் பேர் வெளியே தெரிஞ்சிரும். என் பேர் வெளியே தெரிஞ்சிச்சு அப்படின்னா இவன் இந்த கட்சியை சேர்ந்தவன் தான், அதனாலதான் இந்த கட்சிக்கு இவ்வளவு டொனேஷன் கொடுக்குறாங்கிற மாதிரி தெரிஞ்சு போயிடும். கரெக்டா? இப்ப இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ்னால என்ன பண்ணலாம், நான் தான் பிஜேபி கொடுக்குறான்ட்டு வெளியே தெரியவே தெரியாது. ஏன்னா அது அனானிமஸ். கரெக்டா? பேரே வெளியே தெரியாது. இப்ப நான் என்ன பண்ணுவேன், நான் எந்த கட்சிக்கு நான் நினைக்கிறேனோ அவங்களுக்கு ஈஸியா இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமா காசை ஃபண்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? சரி, இப்ப நான் பிஜேபி கவர்மெண்ட்டுக்கே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் எந்த ஒரு ஆதாயமும் இல்லாம அவனுக்கு போய் கொடுக்க போறேன். ஆப்வியஸ்லி பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு போய் இந்த காசை கொடுத்தா அவங்க திரும்ப ரூலிங்க்கு வரும்போது எனக்கு சார்பா ஏதோ ஒரு சட்டத்தையோ ஏதோ ஒரு ப்ராஜெக்டையோ எனக்கு கொடுப்பாங்க. கரெக்டா? அப்ப இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ்ங்கிறது எதுக்கு வழிவகை பண்ணுது அப்படின்னா, இன்னும் அதிகமான ஸ்கேமுக்கு தான் வழிவகை பண்ணுது அப்படின்ற மாதிரி உங்களோட சுப்ரீம் கோர்ட் இப்பதான் தீர்ப்பு வழங்கியிருக்கு. தீர்ப்பு வழங்கினது மட்டும் கிடையாது இல்லாம, முதல்ல இந்த அனானிமஸ்ங்கிறது ஒரு ஒரு கேவலமான வேலை. ஒருத்தன் டொனேட் பண்ணா அப்படின்னா அவன் பேரை வெளியே சொல்லாம இருக்கிறது வந்து ஒரு தப்பு. அதனால சுப்ரீம் கோர்ட் என்ன ஆர்டர் பண்ணிருச்சு, எஸ்பிஐட்ட யார் யார் எவ்வளவு கொடுத்தாங்க, எவ்வளவு காசை கொடுத்து இந்த பாண்டை வாங்கியிருக்காங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, உடனடியா எஸ்பிஐ பேங்க் அதை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டுருச்சு. இதன் அடிப்படையில எஸ்பிஐயும் ரிலீஸ் பண்ணிட்டான் டேட்டாவை. யார் யாரு எவ்வளோ தொகையை
எந்த கட்சிக்கு கொடுக்கறதுக்காக பாண்டு வாங்கிட்டு போனாங்க, இந்த மாதிரி மொத்த டீட்டெயிலையும் எஸ்பிஐ ரிலீஸ் பண்ணி விட்டுருச்சு. ஓகேவா? இதன் அடிப்படையில பார்த்தாதான் தெரியுது கிட்டத்தட்ட 60% ஆஃப் டோட்டல் எலக்டோரல் பாண்ட்ஸ் எல்லாமே பிஜேபி கட்சிக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி. ஓகேவா? இப்ப இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்ற குற்றச்சாட்டு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஒருத்தரை சரத் ரெட்டிங்கிற ஒருத்தரை போய் உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவேன்னு மிரட்டுறாங்க. அழுங்காம பின்னாடி பேக் எண்ட் என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? நீ பிஜேபிக்கு ஒரு 55 கோடி ரூபாய் எலக்டோரல் பாண்டா கொடுத்துரு, உன் பேர் எலக்டோரல் பாண்ட்ல கொடுக்கறதுனால உன் பேர் வெளியே வராது, நீ தான் எங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு தெரியாது, இப்படி எங்களுக்கு 55 கோடி ரூபாய் டொனேட் பண்ணு, நான் உனக்கு பெயில் கொடுத்துட்றேன் இப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்ல? இந்த மாதிரி நிறைய தப்பான ஸ்கேம் வேலைகள்லாம் நடக்குது அப்படின்ட்டு, எலக்டோரல் பாண்ட்ஸ்ங்கிறது ஒரு தப்பான விஷயம் அப்படின்ட்டு உங்க சுப்ரீம் கோர்ட் இப்பதான் ஜட்மெண்ட் கொடுத்துருக்குது. ஓகேவா? ஜட்மெண்ட் கொடுத்தது படி எஸ்பிஐயும் டேட்டாவை மொத்தமா ரெடியூஸ் பண்ணிட்டான். அதுலதான் தெரியுது பிஜேபிக்கு தான் மொத்த காசும் போயிருக்குது. ஓகேவா? இதுதான் உங்களோட எலக்டோரல் பாண்ட்ஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், வேற எதுவுமே கிடையாது. சரிங்களா? இதுல ஏதோ டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட டவுட்ஸை போடுங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்போது நம்ம டீட்டெயில்டா அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் இன்னும். ஓகேவா? அப்போ மொத்தத்தில் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்னன்னு பார்த்தாச்சு. அடுத்து எலக்டோரல் பாண்ட்ஸ்ங்கிறது என்னன்னு பார்த்தாச்சு, பேசிக்கான ஒரு விஷயமா. எலக்டோரல் பாண்ட்ஸை பத்தி இன்னும் டீட்டெயில்ஸ் படிக்க போனா இன்னும் நிறைய இருக்குது. ஆக்சுவலி நீங்க இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? வேற எதுவும் தேவையில்லை. சரி, அடுத்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அதிகமான இல்ல, ரொம்ப கம்மியான டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாதான் போதும். என்ன அப்படின்னா, நம்ம நாட்டுல ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. இது என்ன சார் ப்ரிவென்டிவ் டிடென்ஷனா? முதல்ல டிடென்ஷன் என்ன தெரிஞ்சுக்குவோம். டிடென்ஷன் அப்படிங்கிறதுல 2 டைப் இருக்கு. ஒன்னு பியூனிட்டிவ் டிடென்ஷன், இன்னொன்னு ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். ஓகேவா? இந்த பியூனிட்டிவ் டிடென்ஷனுங்கிறது என்னன்னா, இப்ப நான் ஒரு தப்பு செஞ்சதுக்காக என்னை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ஆஜர்படுத்தி கோர்ட்ல என்னோட தப்பு நிரூபிக்கப்பட்டு எனக்கு அதுக்கப்புறம் தண்டனை கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு பேர் பியூனிட்டிவ் டிடென்ஷன். ஓகேவா? அதுவே ப்ரிவென்டிவ் டிடென்ஷனுங்கிறது என்ன அப்படின்னா, நான் தப்பே செய்யறதுக்கு முன்னாடி போலீஸ்காரன் இவன் தப்பு செஞ்சிருவானோ அப்படின்ற சந்தேகத்துல என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போய் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். புரியுதா? பியூனிட்டிவ்ங்கிறது என் தப்பு நிரூபிக்கப்பட்டு அதுக்கப்புறம் என்ன ஜெயிலுக்கு அனுப்புறது. ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்ங்கிறது நான் தப்பு செஞ்சிருவணும்னு போலீஸ்காரங்களுக்குலாம் எனக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா என்ன தூக்கி கொண்டு போய் சந்தேகத்தின் பேர்ல ஜெயில வச்சிருவாங்க. இந்த மாதிரி தண்டனை செய்யறதுக்கு முன்னாடியே போய் ஜெயில சந்தேகத்தின் பேர்ல வைக்கிறதுக்கு பேர் தான் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். ஓகேவா? இப்ப இந்தியால இந்த மாதிரி ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்குது. ப்ரிவென்டிவ் டிடென்ஷனுக்கு நிறைய சட்டங்கள் இந்தியன் கவர்மெண்ட் போட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட பொட்டா சட்டம்லாம் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் தான். காஃபி போசா, உங்களோட தடா சட்டம் இது எல்லாமே வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் சட்டங்கள், ஆக்ட்ஸ் தான். ஓகேவா? இப்ப உங்களோட ஆர்டிகல் 22 ஃபண்டமெண்டல் ரைட்ல வர்ற ஆர்டிகல் 22 என்ன சொல்றாங்கன்னா, ப்ரொடெக்ஷன் இன் ஃபேவர் ஆஃப் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொடெக்ஷன் இன் ஃபேவர் ஆஃப் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆர்டிகல் 22 என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க ஒரு அட்வைசரி போர்டுன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? அந்த அட்வைசரி போர்டு ஒருத்தரை ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்ல அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பர்சன் உண்மையாலுமே அவர் மேல சந்தேகம் நியாயமா இருக்குதா, உண்மையாலுமே இவர் இந்த தப்பை பண்ணக்கூடியவர் தானா அப்படின்ற மாதிரி இந்த அட்வைசரி போர்டு ரிசர்ச் பண்ணணும். ரிசர்ச் பண்ணி அவர் மேல சந்தேகம் நியாயம்தான், அவரை அரெஸ்ட் பண்றது தப்பே கிடையாது அப்படின்ட்டு அட்வைஸ் பண்ணா மட்டும்தான் அந்த பர்சனை ப்ரிவென்டிவ் டிடென்ஷனுக்கு கீழே அரெஸ்ட் பண்ண முடியும். ஓகேவா? இதுதான் இந்த அட்வைசரி போர்டு பண்ணக்கூடிய வேலை. இந்த அட்வைசரி போர்டு அமைக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஆர்டிகல் 22. ஓகேவா? ஆனா இந்த அட்வைசரி போர்டு இப்ப கரண்ட்ல நான் இப்ப சொன்ன வேலையெல்லாம் ப்ராப்பரா செய்யறாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அவங்க ஆஸ் யூஸ்வல் கவர்மெண்டோட ஒரு கைக்கூலியா தான் செயல்பட்டு இருக்காங்க. ஓகேவா? அட்வைசரி போர்டு என்ன பண்றானாமா, கவர்மெண்ட் இவனை நான் வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்ல அரெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா உடனே கையெழுத்து போட்டு கொடுத்துறது. ஓகேவா? அவனை பத்தி ரிசர்ச் பண்ணி இது உண்மையா பொய்யா அப்படின்ட்டு ரெக்கமெண்ட்லாம் அவனுக்கு பண்றதே கிடையாது. இந்த மாதிரி வேலைகள் அட்வைசரி போர்டு பண்ணக்கூடாது. அட்வைசரி போர்டு ப்ராப்பரா நடந்துக்கணும். ஒழுங்கா ஒருத்தனை அரெஸ்ட் பண்ண போறேன்னு அவங்க சொன்னாங்கன்னா அவனை பத்தி டீட்டெயில்டா படிச்சுட்டு அவன் உண்மையாலுமே இவங்கெல்லாம் சந்தேகப்படுறது நியாயம்தானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க அட்வைசரி போர்டு அட்வைஸ்ல மட்டும்தான் அவங்க போய் அரெஸ்ட் பண்ணணும்.
அப்படின்ற மாதிரி நடைமுறைக்கு திரும்ப இந்த அட்வைசரி போர்டை கொண்டு வரணும் அப்படின்றத பத்தி பேசுற ஆர்டிகல் தான் இந்த ஆர்டிகல். ஓகேவா? இப்ப வரைக்கும் இந்த அட்வைசரி போர்டு ரொம்ப வீக்கா தான் இருக்குது. கவர்மெண்ட் வந்து என்ன கேக்குதோ உடனே அந்த கையெழுத்து போட்டு போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் இந்த ஆர்டிகல். மொத்தத்துல இந்த பிரிவென்டிவ் டிடென்ஷன்னா என்ன, ஆர்டிகல் 22 என்ன பேசுது, இதை பத்தி எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தட் இஸ் மோர் தென் எனஃப். ஓகேவா? சரி, இப்ப அடுத்து இது என்ன அப்படின்னா, ராஜ்நாத் சிங் பக்கத்துல, ராஜ்நாத் சிங் யாரு, உங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர். இப்ப பக்கத்துக்கு ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துறாரு. அதுல பிரஸோட நிறைய கேள்வி கேட்டாங்க. அதுல ஒன் ஆஃப் த கேள்வி வந்து, நம்மளோட பார்டர்ஸ் வந்து இன்னும் செக்யூர்டா இல்ல, சைனாக்காரங்க ஈஸியா உள்ள வந்துடலாங்கிற மாதிரிலாம் சொல்றாங்களே, அதுக்கு என்ன பதில் சொல்றீங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அதுக்கு ராஜ்நாத் சிங் வந்து, இல்ல நாங்க வந்து பார்டர்ஸை ப்ராப்பரா செக்யூர் பண்ணி தான் வச்சிருக்கோம், அப்படிலாம் சைனானால உள்ள ஈஸியா எல்லாம் ஊடுருவ முடியாது, அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட வேணாம் அப்படின்ற ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி என்ன கேட்கறாங்க அப்படின்னா, அக்னிபத்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. இந்த ஸ்கீம் வந்து நிறைய லீடர்ஸ் வந்து ஃபெயிலியர், இது தப்பான ஸ்கீம் கிரிட்டிசைஸ் பண்றாங்களே, உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்ற மாதிரி ராஜ்நாத் சிங் கிட்ட கேட்கறாங்க. ராஜ்நாத் சிங் வந்து இல்ல அதெல்லாம் நல்ல ஸ்கீம் தான், அக்னிபத்துல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, சொல்ல போனா அக்னிபத்தை கிரிட்டிசைஸ் பண்றது அர்த்தமே இல்லாம இருக்குது, இதுல ஏகப்பட்ட அட்வான்டேஜ் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி பதில் சொல்லியிருக்காரு. இப்ப நீங்க இந்த நியூஸ்ல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அக்னிபத் ஸ்கீம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அக்னிபத் ஸ்கீம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த அக்னிபத் ஸ்கீமை லான்ச் பண்ண டேட் என்ன, சாரி டேட் கூட வேணாம், இயர் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கூட போதும், 2022. ஓகேவா? 2022 தான் இந்த அக்னிபத் ஸ்கீமை ஃபர்ஸ்ட் லான்ச் பண்றாங்க. இந்த அக்னிபத்துங்கிறது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லோவர் ரேங்க் சோல்ஜர்ஸ், ஓகேவா, லோவர் ரேங்க் சோல்ஜர்ஸை ரெக்ரூட் பண்ற ஸ்கீம் தான் இந்த அக்னிபத் ஸ்கீம். லோவர் ரேங்க் சோல்ஜர்ஸை ரெக்ரூட் பண்ற ஸ்கீம் தான் இந்த அக்னிபத் ஸ்கீம். சரி, இந்த லோவர் ரேங்க் சோல்ஜர்ஸை எப்படி ரெக்ரூட் பண்றாங்க அப்படின்னா, ஆன் அ டெம்பரரி பேசிஸ். ஓகேவா? டெம்பரரி பேசிஸ், அதாவது ஒருத்தனை ரெக்ரூட் பண்ணிட்டாங்கன்னா அவன் 4 வருஷம் வரைக்கும் தான் அந்த ஆர்மியில இருக்க முடியும். ஓகேவா? அதுக்கப்புறம் அவனுக்கு ஏஜ் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா, 17.5 வயசுல இருந்து 21 வயசு வரைக்கும் இருந்திருக்கலாம். ஓகேவா? இந்த வயசுல இருக்கிறவன் போய் ரெக்ரூட்மெண்ட்ல கலந்துக்கிட்டான் அப்படின்னா அவனை சூஸ் பண்ணிடுவாங்க. சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவனுக்கு 4 இயர்ஸ் வரைக்கும் அவன் சர்வீஸ்ல இருப்பான். ஓகேவா? அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, 25% ரீடைன் பண்றோம், மீதி 75% சர்டிபிகேட்டும் கொஞ்சம் கேஷும் கொடுத்து அனுப்பிச்சு வச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த இந்த ரெக்ரூட்மெண்ட் கீழே ரெக்ரூட் ஆகிறவங்கள நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய 25% பெர்மனண்டா மாத்தி விட்டுருவாங்க. ஓகேவா? மீதி இருக்கிற 75% அந்த இத்தனை நாள் 4 வருஷம் ப்ராப்பரா வேலை செஞ்சாரு அப்படின்னு ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்து கேஷ், அந்த கேஷ் எப்படி எப்படி வருதுங்கிறத நான் சொல்றேன். ஒரு குறிப்பிட்ட தொகையும் கையில கொடுத்து விட்டு வெளியே அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஓகேவா? இப்படிப்பட்ட ஸ்கீம் தான் உங்க அக்னிபத் ஸ்கீம். ஓகேவா? இது ஒரு ஆர்மிக்கு ரெக்ரூட் பண்ற ஒரு ஸ்கீம். யாரை ரெக்ரூட் பண்றாங்கன்னா, 17.5 இருந்து 21 வயசுல இருக்கிற சின்ன யங்ஸ்டர்ஸ் தான் ரெக்ரூட் பண்ண போறாங்க. அவங்களுக்கு எல்லாம் பெர்மனண்டான்னு கேட்டீங்கன்னா கன்ஃபார்ம் பெர்மனன்ட் கிடையாது. 4 வருஷம் தான் கான்ட்ராக்ட், 4 வருஷம் தான் அவங்க வேலை செய்ய முடியும். ஓகேவா? சப்போஸ் நல்லா வேலை செஞ்சாங்க அப்படின்னா ஒரு 25% பீப்புளை மட்டும் பெர்மனன்ட் பண்ணுவாங்க, மீதி இருக்கிற 75% சர்டிபிகேட்டும் கேஷும் கொடுத்து வெளியே தள்ளி விட்டுருவாங்க. ஓகேவா? இது இல்லாம இப்ப நான் என்ன சொன்னேன், 4 வருஷம் தான் ஒருத்தர் வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வருஷம் அவர் எவ்வளவு சம்பளம் வாங்குவார்னா 30,000 கிராஸ் பே, அது 40,000 வரைக்கும் போகுது. ஃபோர்த் இயர் ரெண்டுல மாசத்துக்கு 40,000 வாங்க ஆரம்பிச்சிருவாரு. ஓகேவா? 40,000 வாங்க ஆரம்பிச்சிருவாரு. இதுல அவருக்கு டேக் ஹோம், அதாவது இன்ஹேண்ட் சேலரி எவ்வளவு வரும் அப்படின்னா 70% வரும், 21,000. ஓகேவா? நம்ம இந்த ஃபர்ஸ்ட் இயர் கான்செப்டை மட்டும் பார்க்கலாமே எக்ஸாம்பிளுக்கு. ஃபர்ஸ்ட் இயர் கிராஸ் சேலரி 30,000, அதுல கைக்கு எவ்வளவு வாங்குவார் அப்படின்னா 21,000 வாங்குவாரு. ஓகேவா? மீதி 9,000 சேவா நிதி ஃபண்ட் அப்படின்ற ஒரு ஃபண்டுக்குள்ள போயிடும். சேவா நிதி ஃபண்ட் அப்படின்ட்டு ஒரு ஃபண்டுக்குள்ள போயிடும். ஓகேவா? அப்ப சோல்ஜர் ஒரு 50% கான்ட்ரிபியூட் பண்ணுவார். அதாவது இந்த 9,000 அந்த சோல்ஜர் பேர்ல ஃபர்ஸ்ட் மாசம் இந்த 9,000 போட்டுருவாங்க. இன்னொரு 9,000 கவர்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணும். ஓகேவா? இந்த மாதிரி மாசம் மாசம் போட்டே வருவாங்க. இவர் 9,000 கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு, அடுத்து கவர்மெண்ட் அதுக்கான ஈக்குவலண்ட் அமௌண்ட்டை போடுவாங்க. இந்த மாதிரி சேவா நிதி ஃபண்ட் இவங்க 4 வருஷம் வேலை செஞ்சு முடிச்சோடனே எவ்வளவு காசு சேரும்னா 11.7 லேக்ஸ் சேர்ந்துரும். ஓகேவா? இப்ப இந்த 4 வருஷம் அவங்க வேலையை முடிச்சு வேலையை விட்டு அவங்க தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட்டும் இந்த சேவாநிதி ஃபண்ட்ல அவங்க சேர்த்துக்கிட்டே வந்தாங்கல்ல, அதுல இருந்து ஒரு 11.71 லேக்கும் கையில கொடுத்துட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஓகேவா? இதுதான் இந்த அக்னிபத் ஸ்கீம். இந்த அக்னிபத் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் நெகட்டிவ்ஸ் இருக்கு. ஓகேவா? எந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் உங்களுக்கே ஆப்வியஸ்லி தெரியும். என்ன அப்படின்னா,
இப்ப ஒருத்தனை 4 வருஷம் தான் நீ வேலை செய்ய போற எங்ககிட்ட அப்படின்னு நான் ரெக்ரூட் பண்ணீங்கன்னா அந்த 4 வருஷம் ஆப்வியஸ்லி நல்லாவா வேலை செய்ய போறான்? கன்ஃபார்ம் நல்லா வேலை செய்ய மாட்டாங்க. எப்படி 4 வருஷம் கழிச்சு என்ன வெளியே அனுப்ப போற, நான் எதுக்கு உனக்கு நல்லா வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ரெண்டாவது இன்னொரு கெட்ட விஷயம் இருக்கு என்னன்னா, இப்ப ஆர்மிக்குள்ள 4 வருஷம் ஒருத்தங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆர்மியில் இருக்கிற சீக்ரெட்ஸ் தெரிஞ்சு போயிடும். வெப்பனை கன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறத கவர்மெண்டே கத்து கொடுத்துருது. இப்ப 4 வருஷம் அவங்க வெளியே வந்தாங்க அப்படின்னா அப்படி வெளியே வர்றவங்க கன்ஸ் யூஸ் பண்ண தெரியும், இந்த மாதிரி நிறைய வெப்பன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க எல்லாம் வயலன்ஸ்ல ஈடுபடுறதுக்கும் தீவிரவாதத்துக்குள்ள இன்வால்வ் ஆகுறதுக்கும் ஏகப்பட்ட சான்ஸ் இருக்குது அப்படின்றதும் இதோட கிரிட்டிசிசமா சொல்றாங்க. ஓகேவா? சரி, அதுக்காக இதுல பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸே இல்லையான்னு கேட்டீங்கன்னா பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், என்ன பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்னா, கவர்மெண்டோட ஃபண்டு காப்பாற்றப்படுது. அதாவது பென்ஷன் பெர்மனண்டா இருந்தா அவங்களுக்கு பென்ஷன் கொடுத்தாகணும், அவங்களுக்குன்னு சில பெனிஃபிட்ஸ் கொடுத்தாகணும். இந்த மாதிரி காசெல்லாம் மிச்சமாகுது கவர்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன அப்படின்னா, நான் என்ன சொன்னேன், 17 வயசுல இருந்து 21 வயசுல இருக்கிறவங்க தான் இந்த அக்னிபத் ஸ்கீமுக்குள்ள சோல்ஜர்ஸா உள்ள வர முடியும் அப்படின்னு சொன்னேன். அப்ப ஒரு யங் பிளட்ட ஆர்மிக்குள்ள உள்ள நுழைக்கிறாங்க. ஓகேவா? வயசானவங்க ஆப்வியஸ்லி குறைய ஆரம்பிப்பாங்க. சரியா? இப்படி இந்த ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணா உங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா, ஆர்மி பீப்புளோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 27 மாறிடும். ஸோ உங்க ஆர்மியில ஃபுல்லா யங்ஸ்டர்ஸா இருக்கிற மாதிரி ஆர்மியை மாத்திடுவோம். யங் பீப்புள் ஈஸியா நல்லா போராடுவாங்க, அவங்களுக்கு பிசிக்கல் எபிலிட்டி இருக்குது, எஜிலிட்டி இருக்குது, இதனால நம்ம ஆர்மி நல்லா தான் இருக்கும் அப்படின்றது பாசிட்டிவ்ஸா சொல்லலாம். ஓகேவா? இதுதான் அக்னிபத் ஸ்கீம். ஓகேவா? சரி, அடுத்த நியூஸ். அடுத்து வந்து இந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஊதிய உயர்வு. ஓகேவா? இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, 4 to 10%. இந்த தேசிய ஊரக வேலை வாய்ப்புங்கிறது ஒன்றும் கிடையாது, உங்க 100 நாள் வேலை திட்டம் தான். ஓகேவா? இந்த 100 நாள் வேலை திட்டத்துல ஒரு நாள் சம்பளத்துல வாங்கிட்டு இருந்தாங்கல்ல, ஒரு சம்பளமா வாங்குவாங்கல்ல, அந்த சம்பளத்துல இருந்து 4% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 4 to 10% அவங்களோட வேஜஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸ்லி எதுக்கு இதை பண்றாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுது, மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுத்தாகணும். ஒரு 10% சம்பளத்தை கூட்டி கொடுத்துட்டு ஓட்டை வாங்க பாக்குறாங்க, அவ்வளவுதான். ஓகேவா? சரி, இப்ப இந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்னா என்னன்னு பார்க்கணும். அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன அப்படின்னா எம்ஜிஎன் ரேகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். ஓகேவா? இந்த சட்டம் எந்த ஆண்டு போடப்பட்டுச்சுன்னா 2005 ஓகேவா? இதுதான் இந்த எம்ஜிஎன் ரேகா ஆக்ட். ஓகேவா? இந்த எம்ஜிஎன் ரேகாங்கிறது என்ன சொல்றாங்கன்னா, ஆர்டிகல் 41 நிலைநிறுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டிகல் 41 என்ன? ரைட் டு ஒர்க். கரெக்டா? உங்களோட டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில இருக்கக்கூடிய ஆர்டிகல் இது. இந்த ஆர்டிகல்குள்ளதான் ரைட் டு ஒர்க்ங்கிறத பத்தி சொல்றாங்க. ஒருத்தன் வேலை செய்யறதுக்கான உரிமையை கவர்மெண்ட் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ற சொல்ற ஆர்டிகல் தான் இந்த ஆர்டிகல் 41. இதை நடைமுறைப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஸ்கீம் தான் இந்த எம்ஜிஎன் ரேகா. ஓகேவா? 2005 கொண்டு வந்தாங்க. இந்த எம்ஜிஎன் ரேகா என்ன பண்ணும்னா, 100 டேஸ், மொத்தம் ஒரு 365 பினான்சியல் டேஸ் இருக்குது. கரெக்டா? இந்த 365 டேஸ்ல ஒரு 100 நாள் ஒன் மெம்பர் ஃப்ரம் அ ஃபேமிலி, குடும்பத்துல ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பை நாங்க கொடுத்துட்றோம். 100 அஷ்யோர் டேஸ், 100 நாள் கட்டாயம் கொடுத்துட்றோம் அப்படின்ட்டு குடும்பத்துல ஒருத்தருக்கு மட்டும் தான், அதையும் நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? கொடுக்குறோம் அப்படின்ற ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம். ஓகேவா? இப்ப இந்த ஸ்கீம்ல ஒரு நாள் சம்பளமா ஹரியானால தான் இருக்குல்ல அதிகபட்சமா 374 ரூபா வாங்கிட்டு இருந்திருக்காங்க. ஓகேவா? அத ஹரியானா கவர்மெண்ட் இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, 4 to 10% வேஜஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கட்டு. ஹரியானால என்ன பண்ணிட்டாங்கன்னா 4% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 374 பிளஸ் 4% ஆஃப் 374, அதுதான் இனிமேல் அவங்களோட சம்பளமா இருக்க போகுது. ஓகேவா? அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல இவங்க சம்பளம் என்னவா இருந்துச்சு, இப்ப என்னவா மாறி இருக்குன்னா, அதுவும் இந்த நியூஸ்லயே கொடுத்துருக்காங்க. இப்ப என்ன, 25 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகி இப்ப 319 இருக்கு. ஓகேவா? 319 ருபீஸா இப்ப மாறிடுச்சு. அப்போ ஒரு நாள் போய் வேலை செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு 319 ரூபா கிடைக்க போகுது தமிழ்நாட்டுல இனிமேல். ஓகேவா? 25 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரியா? இந்த மாதிரி ஊதிய உயர்வை பத்தி பேசுற நியூஸ் தான் அந்த நியூஸ். எம்ஜிஎன் ரேகானா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், எந்த வருஷம் தெரிஞ்சுக்கணும், எந்த ஆர்டிகலை நிறைவேற்றுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் இது எத்தனை நாள் யாருக்கு அப்படின்றதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். சரியா? மித்தபடி இந்த ஸ்கீம்ல இதை தாண்டி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியங்கிற அவசியம் எதுவும் இல்லை. ஓகேவா? இதுதான் எம்ஜிஎன் ரேகா ஸ்கீம்.
இதுல நெகட்டிவ்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கே கண் கூட தெரியும். இந்த 100 நாள் வேலை திட்டத்துல உருப்படியான வேலையை நான் செஞ்சதான் என் கண்ணால் நான் பார்த்ததே கிடையாது. இந்த களை பிடுங்குறது, இந்த கேணியை வெட்டுறது, இந்த மாதிரி பருத்தி மூட்டை குடோண்டே இருந்துக்கலாம், இப்படிப்பட்ட வேலையை தான் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறானுங்க. ஓகேவா? இன்னும் இந்த சம்பளம் கொடுக்குறாங்க, யா ரைட் தான், ஒருத்தருக்கு 100 நாளைக்கு வேலை கொடுத்து சம்பளமும் கொடுக்குறாங்க. இந்த சம்பளம் கொடுக்கறதுக்கு ஒரு ப்ராப்பரான ப்ரொடக்டிவான வேலையை வாங்கணும். ஓகேவா? இந்த ஸ்கீம் இருக்கேங்கிறதுக்கு பேருக்குன்னு உங்களை வேலை வாங்கிட்டு காசை கொடுத்துட்டு இருக்க கூடாது. அது ரொம்ப தப்பா நடந்துட்டு இருக்கு இந்த ஸ்கீம்ல. சரியா? உங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை அர்பன் ஏரியாவுக்கும் கொண்டு வர்றதுக்கு இப்ப பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்கீம் ஆக்சுவலி லான்ச் பண்ணிட்டாங்க, பட் அது இன்னும் நடைமுறைக்கு வரல. ஓகேவா? நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா அந்த ஸ்கீமை பத்தி நம்ம டீட்டெயிலா படிக்கலாம். இப்போதைக்கு இந்த நியூஸுக்கு இந்த டீடைல்ஸ் உங்களுக்கு தாராளமா போதும். அடுத்து, மக்களை தேடி மருத்துவம் ஸ்கீம்ல 6.5 லட்சம் இயன்முறை சிகிச்சைகள் அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் தேடி மருத்துவத்துல 6.5 லட்சம் இயன்முறை அப்படின்னா பிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்ஸையும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. முதல்ல இந்த மக்களை தேடி மருத்துவம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிறது 2021 தமிழ்நாடு கவர்மெண்டால ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்கீம். ஓகேவா? இந்த மக்களை தேடி மருத்துவம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் கம்யூனிகபிள் டிசீஸை குறைக்கிறதுக்கான ஸ்கீம் தான் இது. அது என்ன சார் நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னா, இப்ப தொடுறதுனாலயோ இல்ல ஒருத்தவங்க மூச்சை இன்னொருத்தவங்க சுவாசிக்கிறதுனாலயோ இந்த மாதிரி பயாலஜிக்கல் டச் இல்லாத ஒரு நோய் பரவச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பயாலஜிக்கல் டச் இல்லாம ஒரு நோய் பரவச்சுன்னா அதுக்கு பேர் தான் நான் கம்யூனிகபிள் டிசீஸ். ஓகேவா? தொடுறதுனாலயோ இல்ல அவங்க தொட்ட பொருளை நம்ம தொடுறதுனாலயோ, அவங்க குடிச்ச தண்ணியை நம்ம குடிக்கிறதுனாலயோ, இல்ல அவங்க இருமி அந்த மூச்சை நம்ம சுவாசிக்கிறதுனாலயோ, இந்த மாதிரி எந்த ஒரு கம்யூனிகேஷனும் இல்லாம ஒரு நோய் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் தான் நான் கம்யூனிகபிள் டிசீஸ். இந்த மாதிரி நான் கம்யூனிகபிள் டிசீஸை குறைக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஸ்கீம் தான் இந்த மக்களை தேடி மருத்துவம். ஓகேவா? உங்களோட நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ல எக்ஸாம்பிள் உங்களுக்கே தெரியும். சுகர், கேன்சர், இதெல்லாம் நான் கம்யூனிகபிள் தான். ஒருத்தங்களை தொடர்றதுனாலயோ அவங்க மூச்சை சுவாசிக்கிறதுனாலயோ நம்மளுக்கு சுகர் வரப்போறதா என்ன? கிடையாது. கரெக்டா? இதுதான் இந்த மக்களை தேடி மருத்துவத்தோட முக்கியமான அப்ஜெக்டிவ். ஓகேவா? இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்கீமு கீழே ஒவ்வொரு வீடா போய் யார் யாருக்கெல்லாம் இந்த டிசீசஸ் இருக்கோ அவங்கள பார்த்து அவங்கள அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு வீட்டுக்கே போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து மெடிசின்ஸும் கொடுத்துட்டு வருவாங்க. அதுக்கான ஸ்கீம் தான் இந்த மக்களை தேடி மருத்துவம் ஸ்கீம். இது முக்கியமா எந்தெந்த நோயை தடுக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஸ்கீம்னா, ஃபர்ஸ்ட் சர்க்கரை நோய், உங்க டயபெட்டிஸை எப்படியோன்னு இந்தியாவில இருந்து கொஞ்சம் குறைச்சாகணும், தமிழ்நாட்டுல இருந்து குறைச்சாகணும் அப்படின்றத உங்க பிரைமரி அப்ஜெக்டிவ். அதுக்கப்புறம் ஹைப்பர் டென்ஷன், அதாவது உங்க பிபி, இந்த ரெண்டையும் எப்படியோன்னு குறைக்கணும் அப்படின்ட்டு முக்கிய அப்ஜெக்டிவா போடப்பட்டு செயல்படுத்தப்பட்ட ஸ்கீம் தான் இந்த மக்களை தேடி மருத்துவம். ஓகேவா? 2021 தமிழ்நாடு கவர்மெண்ட்னால உருவாக்கப்பட்ட ஸ்கீம் இது. இப்ப இந்த ஸ்கீம்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய பிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்ஸையும் இதுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. வீட்டுக்கே வந்து இனிமேல் வந்து பிசியோதெரப்பி செஞ்சு விடுறதுக்கு இந்த மக்களை தேடி மருத்துவம் ஸ்கீம்ல எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுதான் இந்த நியூஸ் சொல்லுது. மித்தபடி நீங்க மக்களை தேடி மருத்துவத்துல இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். நான் கம்யூனிகபிள் டிசீஸை ட்ரீட் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஸ்கீம், 2021 கொண்டு வரப்பட்ட ஸ்கீம். இவங்க முக்கியமா எந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸை கான்சென்ட்ரேட் பண்றாங்கன்னா, டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன். ஓகேவா? இப்ப புதுசா பிசியோதெரப்பிங்கிற டிபார்ட்மெண்ட்டையும் இதுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளவுதான் இந்த நியூஸ். ஓகேவா? அடுத்து, இது ரொம்ப முக்கியமான நியூஸுங்க. என்னன்னா, நியூஸை ஃபர்ஸ்ட் படிச்சுக்குவோம். விக்ரம்-1 அப்படின்ற ஒரு ராக்கெட்டை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்படின்ற ராக்கெட்டோட ஸ்டேஜ் 2 டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்க? சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர், ஸ்ரீஹரிகோட்டால இருக்கிற சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்ல தான் வந்து இந்த விக்ரம்-1 ராக்கெட்டோட செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஃபியூவல் கம்பார்ட்மெண்ட்டை செக் பண்ணியிருக்காங்கிறதா நியூஸ். ஓகேவா? இப்ப இந்த விக்ரம்-1ங்கிறது என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரியா? முதல்ல இந்த விக்ரம்-1ங்கிறது என்ன ராக்கெட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு ஒரு சிக்னிபிகன்ஸ் இருக்கு. என்னன்னா, விக்ரம்-1 தான் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரைவேட் ஆர்பிட்டால் ராக்கெட், அதாவது லான்ச் வெஹிக்கிள். உங்க ராக்கெட் என்ன வேலை பார்க்க போகுது? உங்க ராக்கெட் என்ன பண்ணும்? ராக்கெட்டுக்குள்ள சேட்டலைட் வச்சிருப்பாங்க. இந்த சேட்டலைட்டை தூக்கிட்டு ராக்கெட் ஒரு ஆர்பிட்ல போய் விட்டுட்டு வந்துடும். ஓகேவா? விட்டுட்டு இந்த ராக்கெட் வந்து திரும்ப எதிர் கடலுக்குள்ள விழுந்துரும், இல்ல அங்கேயே பாட்டா கழட்டி விட்டுருவாங்க. அந்த சேட்டலைட் எந்த தேவைக்காக அந்த சேட்டலைட்டை உருவாக்குனாங்களோ அந்த சேட்டலைட் அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? மொத்தத்தில் ராக்கெட்டோட வேலை என்ன? இந்த சேட்டலைட்டை தூக்கி எங்க வைக்கணுமோ அங்க கொண்டு போய் வைக்கிற வேலை தான் ராக்கெட்டோடது. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் பிரைவேட் அப்படிங்கிறாங்க. எந்த பிரைவேட் கம்பெனி இந்த விக்ரம்-1 ராக்கெட்டை உருவாக்கி இருக்கு அப்படின்னா, ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் லிமிடெட். ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் லிமிடெட் அப்படின்ட்டு ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு பிரைவேட் கம்பெனி தான் இந்த விக்ரம்-1 ராக்கெட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது இல்லாம இது என்ன சார் ஆர்பிட்டால் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்தத்துல 2 கான்செப்ட் இருக்குது. ஆர்பிட்டால்னு ஒண்ணு இருக்கு, சப் ஆர்பிட்டால்னு ஒண்ணு இருக்கு.
ஓகேவா? இந்த விக்ரம் ஒன்னுங்கிறது ஃபர்ஸ்ட் பிரைவேட் ஆர்பிட்டால் ராக்கெட். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் இந்தியன் சப் ஆர்பிட்டால் ராக்கெட்னு ஒரு ராக்கெட் இருந்துச்சு. ஓகேவா? அது என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போதைக்கு ஆர்பிட்டால்னா என்ன, சப் ஆர்பிட்டால்னா என்னன்னு பார்க்கலாம். சரியா? இப்ப மொத்தத்துல சப் ஆர்பிட்டால் அப்படின்னா என்ன, சப் ஆர்பிட்டால் ராக்கெட்னா என்ன அப்படின்னா, அந்த ராக்கெட் இப்படி லான்ச் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அது நேரா மேல ஒரு ஹைட் வரைக்கும் போயிட்டு அந்த ஹைட்ல இருந்து அப்படியே ரிட்டர்ன் ஆகி கீழே வந்து விழுந்துரும். ஒரு பாரபோலிக் ஷேப்ல அந்த ராக்கெட்டோட பாத் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் சப் ஆர்பிட்டால் ராக்கெட். புரியுதா? ஆனா உங்க ஆர்பிட்டால் அப்படி கிடையாது. ஏர்த்ல இருந்து இந்த ராக்கெட்டை லான்ச் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், போகுது போகுது ஒரு குறிப்பிட்ட ஹைட் போகுது. போனதுக்கு அப்புறம் ஏர்த்தை சுத்தி அட்லீஸ்ட் ஒரு கம்ப்ளீட் ரவுண்ட் ஆச்சு இந்த ராக்கெட் அடிச்சிருக்கணும். ஸ்டேபிளா ஒரு கம்ப்ளீட் ரவுண்ட் ஆச்சு இந்த ராக்கெட் அடிச்சிருக்கணும். ஒன்னு ஃபுல் ரவுண்டுக்கு அப்புறம் வேணா அது திருப்பி ஏர்த்துக்குள்ளே வந்து விழுந்துக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனா இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ரவுண்ட் ஏர்த்தை சுத்தி அடிச்சா அதுக்கு பேர் தான் ஆர்பிட்டால் ராக்கெட். ஓகேவா? இந்த மாதிரி ஆர்பிட்டால் ராக்கெட்டா உருவாக்கப்பட்ட ராக்கெட் தான் இந்த விக்ரம் ஒன். ஓகேவா? சரி, இந்த விக்ரம் ஒன்னை பத்தி படிப்பாங்க. விக்ரம் ஒன் அப்படிங்கிறது 3 ஸ்டேஜ் ராக்கெட். மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்கும். 1 2 3. இது இல்லாம ஒரு இன்ஜின் இருக்கும். ஓகேவா? டயக்ராம் வந்து ரொம்ப மோசமா இருக்குது, ஐம் வெரி சாரி அபவுட் இட். ஓகேவா? இந்த 3 ஸ்டேஜ் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, முதல்ல ஸ்டேஜ்னா என்ன? ஸ்டேஜ்ங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க, ஃபியூவல் கம்பார்ட்மெண்ட்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஒரு ஒரு குறிப்பிட்ட ஃபியூவல் இருக்கும், அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜ்ல ஃபியூவல் இருக்கும், மூணாவது ஸ்டேஜ்லயும் ஃபியூவல் இருக்கும். இந்த 3 ஸ்டேஜ்லயுமே விக்ரம்ங்கிற ராக்கெட்ல 3 ஸ்டேஜ்லயுமே சாலிட் ஃபியூவல்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. ஓகேவா? என்னைக்குமே சாலிட் ஃபியூவல் அப்படிங்கிறது வந்து ஹெச்டிபிபியா தான் இருக்கும், ஹைட்ராக்சி டெர்மினேட்டட் பாலிபியூட்டாடைன் அப்படின்ற ஒரு சாலிட் ஃபியூவலை தான் இந்த 3 கம்பார்ட்மெண்ட் யூஸ் பண்றாங்க. ஓகேவா? சரி, இப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரு டவுட் வரும், இந்த மாதிரி கம்பார்ட்மெண்டா வச்சுக்காம ஒரே பெரிய டேங்கை வச்சுக்கிட்டு அதுக்குள்ள மொத்த ஃபியூவலையும் வச்சிருக்கலாம்ல, ஏன் அதை 3ஆ பிரிச்சு ஒவ்வொன்றத்துலையும் அதே ஃபியூவலை ஃபில் பண்ணணுங்கிற கேள்வி உங்களுக்கு வரும். இப்ப நான் ஒண்ணு கேட்கறேன். இப்ப ஏர்த்ல இருந்து இந்த ராக்கெட் தூக்கிட்டு போகுது. ஓகேவா? இப்ப தூக்கிட்டு போன உடனே என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கிற ஃபியூவலை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணும் அந்த ராக்கெட். சரி, யூஸ் பண்ணி முடிச்ச உடனே இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணிடுவாங்க, கழட்டி விட்டுருவாங்க. இது காத்துல ஸ்பேஸ்ல இங்கே சுத்திட்டு கிடக்கும். ஓகேவா? அடுத்து இந்த 2 ஸ்டேஜ் மட்டும் தான் இருக்கும். அடுத்து இந்த 2வது ஸ்டேஜ்ல இருக்க ஃபியூவல் யூஸ் ஆகும். 2வது ஸ்டேஜ்ல இருக்க ஃபியூவல் தீர்ந்தோடனே அதையும் கழட்டி விட்டுருவாங்க. இப்படி கழட்டி விடுறதுனால அவங்களுக்கு என்ன யூஸ் ஆகும் அப்படின்னா, ஃபியூவல் எஃபிஷியன்சி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க கார் இருக்கு, உங்க கார்ல 10 பேர் போனா மைலேஜ் ஆப்வியஸ்லி கம்மியா தான் கிடைக்கும், ஏன்னா அதிக வெயிட் இழுக்க போகுது. அதுவே 4 பேர் போனா மைலேஜ் சேர்த்து கிடைக்கும். கரெக்டா? அது எதனால, வெயிட் குறையறதுனால ஆப்வியஸ்லி வண்டியோட இன்ஜின் பவர் இன்னும் கொஞ்சம் சேர்ந்து கிடைக்கும். கரெக்டா? அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இந்த மாதிரி நம்ம போக போக வெயிட்டை குறைச்சிக்கிட்டே போயிட்டோம் அப்படின்னா ஃபியூவலோட தேவை குறைஞ்சிக்கிட்டே வரும், ஏன்னா அதிக எனர்ஜி கிடைக்கும்ல. அதனாலதான் இப்படி சிங்கிள் ஸ்டேஜா போட்டா கடைசி வரைக்கும் இந்த சிங்கிள் ஸ்டேஜ் ராக்கெட்டோட வெயிட்டை தூக்கிட்டே போகணும். கரெக்டா? அதனாலதான் இந்த வெயிட்டை குறைக்கிறதுக்காகவும் ஃபியூவலோட யூசேஜை அதிகரிக்கிறதுக்காகவும் கிரியேட் பண்ணப்பட்ட இந்த சிஸ்டம் தான் இந்த 3 ஸ்டேஜ் சிஸ்டம். கம்பார்ட்மெண்டா இந்த ஃபியூவல் டேங்கை பிரிக்கிறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் இப்ப இவ்வளவு நேரம் சொன்னதுக்காக தான். சரியா? இந்த மாதிரி விக்ரம் ஒன்னுங்கிற ராக்கெட்ல 3 ஸ்டேஜ் இருக்குது. 3 ஸ்டேஜ்லயும் சாலிட் ஃபியூவல்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. சரியா? 3 ஸ்டேஜ்லயுமே சாலிட் ஃபியூவல்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. இது இல்லாம நான் என்ன சொன்னேன், ஆர்பிட்டால் ராக்கெட்னு சொன்னேன். அப்ப ஏர்த்தை சுத்தி ஒரு கம்ப்ளீட்டான ரவுண்டு வரணும்னு சொன்னேன். ஓகேவா? இந்த 3 ஃபியூவல் ஸ்டேஜ் என்ன பண்ணிடும், ஏர்த்ல இருந்து ஒரு தூரத்துல கொண்டு போய் விட்டுரும். ஓகேவா? இந்த இடத்துல வந்தோடனே கிட்டத்தட்ட இந்த 3 ஸ்டேஜுமே கழட்டி விட்டுருவாங்க. அப்ப இந்த மேல இருக்கிற இன்ஜின் மட்டும்தான் இருக்கும். இந்த இன்ஜின் பேரு ராமன் இன்ஜின். விக்ரம் ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஜின் பேரு ராமன் இன்ஜின். ஓகேவா? இந்த ராமன் இன்ஜின் மட்டும் தான் இருக்கும். இந்த ராமன் இன்ஜின்ல லிக்விட் ஃபியூவல் யூஸ் பண்றாங்க. ஓகேவா? என்னைக்குமே ஒரு ஃபியூவலை எரிய வைக்கிறதுக்கு ஆக்சிஜன் தேவை. கரெக்ட் தானே? இப்ப நீங்க தீக்குச்சி உரசுறீங்க, எதனால அது கம்பஸ்ட் ஆகுது? சுத்தி ஆக்சிஜன் இருக்கிறதுனால, ஏர்ல ஆக்சிஜன் இருக்கிறதுனால. கரெக்டா? ஏர்ல ஆக்சிஜன் இல்ல, ஆக்சிஜன் இல்லாத இடத்துல ஒரு தீக்குச்சி நீங்க பத்த ட்ரை பண்றீங்கன்னா பத்தவே பத்தாது. ஓகேவா? அப்ப இந்த ராமன் இன்ஜினுக்குள்ள இருக்கிற லிக்விட் ஃபியூவலை பத்த வைக்கிறதுக்கு என்டிஓ அப்படின்ட்டு ஒரு ஆக்சிடைசரை யூஸ் பண்றாங்க. ஓகேவா? எப்படி உங்க ஏர்ல இருக்க ஆக்சிஜன் தான் உங்களோட தீக்குச்சியை பத்த வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதோ, அதே மாதிரி இந்த லிக்விட் ஃபியூவலை பத்த வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றதுதான் இந்த என்டிஓ அப்படிங்கிற ஆக்சிடைசர். ஓகேவா? நைட்ரஜன் டெட்ரா ஆக்சைடு அப்படின்ற கெமிக்கல் தான் ஆக்சிடைசரா யூஸ் பண்றாங்க. ஓகேவா? இப்ப என்ன தெரியுமா பண்ணுவாங்க இந்த கம்ப்ளீட்டா ஒரு ரவுண்டு சுத்த வைக்கிறதுக்கு? இப்ப ராக்கெட்டை லான்ச் பண்ணிட்டோம், ஏர்த்ல இருந்து இங்க போய் இங்க லான்ச் பண்ணிட்டோம். ஓகேவா? சேட்டலைட் லான்ச் பண்ணியாச்சு, அந்த ராமன் இன்ஜினை லான்ச் பண்ணியாச்சுங்க. இந்த ராமன் இன்ஜின் என்ன பண்ணும், ஆக்சிடைசரை ஆன் பண்ணிடுவாங்க.
ஸ்பீடா போகும். ஏன்னா ஆக்சிடைசர் பத்தி எரியுது, அது மூலமா அந்த ஃபியூவல் எரிய ஆரம்பிக்குது, அதனால ஸ்பீடா போகும். ஓகேவா? ஸ்பீடா போனா டைரக்ஷன் மாறிடும். கரெக்டா இப்படியே நேர்பாதையில போயிடும். அப்ப இந்த டைரக்ஷனை திரும்ப ஒரு சர்க்குலர் பாத்துக்குள்ள கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க வந்த உடனே அந்த ஆக்சிடைசரை ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க. ஆக்சிடைசர் ஆஃப் பண்ணி விட்டோன்னே என்ன ஆகும்? இந்த ராமன் இன்ஜின் ஸ்லோ ஆகும். ஏன்னா அது எரியறது இல்லையா பாத்தீங்களா? அதனால ஸ்லோ ஆகும். ஸ்லோ ஆனோடனே ஸ்லோ ஆகி டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி இந்த ராக்கெட்டை மேனிப்புலேட் பண்ணி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ரவுண்ட் வர வச்சிருவாங்க. ஓகேவா? ஓகேவா? இது இது மூலமா தான் இந்த ஆர்பிட்டால் ராக்கெட் அப்படின்றத அச்சீவ் பண்ணிக்க முடியும். புரியுதா? அப்ப முக்கியமா இந்த ஆர்பிட்டால் ராக்கெட்டை இந்த மாதிரி ஒரு ஃபுல் ரவுண்ட் சுத்த வைக்கிறதுக்கு மெயின் ஹெல்ப்பா இருக்க போறதுதான் இந்த ஆக்சிடைசர். அதை ஆன் பண்றதுனாலையும் ஆஃப் பண்றதுனாலையும் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி மேனிப்புலேட் பண்ணி அந்த ராக்கெட்டை ஒரு ஃபுல் ரவுண்ட் வர வச்சுக்கலாம். இந்த மாதிரி கான்செப்டை இன்வால்வ் பண்ணதான் இந்த விக்ரம்-1 ராக்கெட். ஓகேவா? இது தாராளமா போதும். இந்த விக்ரம்-1 ராக்கெட்ல வந்து இந்த செகண்ட் ஸ்டேஜ் இன்ஜின் தான் ஆக்சுவலி டெஸ்ட் பண்ணாங்க. இந்த செகண்ட் ஸ்டேஜ் இன்ஜின்ல இந்த சாலிட் ஃபியூல் இருக்குன்னு பாத்தீங்களா? இது ப்ராப்பரா வேலை செய்யுதா இல்லையா அப்படின்றது தான் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எங்க சதீஷ் தவான் சென்டர் ஸ்ரீஹரிகோட்டால சதீஷ் தவான் ஏரோஸ்பேஸ் லிமிடெட் இருக்குது பாத்தீங்களா? அந்த சதீஷ் தவான் ஏரோஸ்பேஸ் லிமிடெட் இதுல தான் ஸ்ரீஹரிகோட்டால இருக்கிற ஒரு டெஸ்டிங் ஏஜென்சியில தான் இதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் உங்களோட விக்ரம்-1 ராக்கெட்டை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஓகேவா? இப்ப அடுத்த ஸ்லைட்ல சில கொஸ்டின்ஸ் அட்டாச் பண்ணிருக்கேன். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல இதுக்கான பதில சொல்லுங்க. ஓகேவா? பதில போட்டுருங்க. நான் உங்களுக்கு அடுத்த நாள் இந்த கொஸ்டின்ஸை பத்தி நானே டிஸ்கஸ் பண்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கேன்னா, ஒரு கம்யூனிஸ்ட் லீடரை பிரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் கீழே அரெஸ்ட் பண்றாங்க. ஓகேவா? அந்த லீடர் இந்த சட்டம் வந்து தப்பான சட்டமா இருக்குது, இது என்னோட தனிநபர் உரிமையையும் என்னோட மரியாதையும் இந்த சமூகத்துல குலைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல இந்த சட்டத்துக்கு எதிராக கேஸ் போட்டாரு. அந்த கம்யூனிஸ்ட் தலைவரோட பேர் என்ன? சரியா? ரொம்ப முக்கியமான கம்யூனிஸ்ட் தலைவர். ஓகேவா? அவர் பேர் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சரா போடுங்க. அடுத்து மக்களை தேடி மருத்துவம் 2021 லான்ச் பண்ணாங்கன்னு சொன்னேன். எந்த டிஸ்ட்ரிக்ட்ல லான்ச் பண்ணாங்கிறது செகண்ட் கொஸ்டின். அடுத்து டெல்லிய எந்த வருஷம் என்சிடி ஆஃப் டெல்லி அப்படின்னு பேரை மாத்தினாங்க? ஓகேவா? நாலாவது, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரைவேட் சப்ஆர்பிட்டால் ராக்கெட் எது அப்படின்ற மாதிரி போடுங்க. ஓகேவா? நம்ம விக்ரம்-1ங்கிறது ஃபர்ஸ்ட் பிரைவேட் இந்தியன் ஆர்பிட்டால் ராக்கெட். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் இந்தியன் சப்ஆர்பிட்டால் ராக்கெட். ஓகேவா? இந்த 4 கொஸ்டினுக்கும் என்ன ஆன்சர் அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. அடுத்த நாள் இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு வருவோம். ஓகேவா? தேங்க்யூ. தட்ஸ் இட் ஃபார் நவ். நம்ம அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷன்ல மீட் பண்ணலாம்.